முட்டாள் முதலையும் புத்திசாலியான குரங்கும். முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் நதிக்கரையோரம் நிறைய நாவல் மரங்கள் இருந்தன. நதிக்கரையில் இருந்த நாவல் மரத்தில் ஒரு குரங்கு வசித்து வந்தது. அந்த குரங்கு ஒவ்வொரு நாளும் சாறுள்ள சுவையான நாவல் பழங்களை தின்று வந்தது. அதே நதியில் ஒரு முதலையும் வாழ்ந்து கொண்டிருந்தது. தினமும் நாவல் பழங்களை குரங்கு சாப்பிடுவதை அது பார்த்து கொண்டிருந்தது. அது குரங்கிடம் பழகி அதன் நட்பினை பெற்றது. ஒரு நாள் முதலை குரங்கிடம், நண்பனே, இந்த நாவல் பழங்களை நானும் ருசிக்கலாமா என்று கேட்டது. குரங்கும், தாராளமாக நண்பனே என்று சில பழங்களை கீழே போட முதலையும் பசியோடு தின்றது. இந்த முதலை இதற்கு முன் இவ்வளவு இனிப்பாக எதையும் சாப்பிட்டதே இல்லை. குரங்கும் பெருந்தன்மையோடு இன்னும் அதிக பழங்களை எடுத்து நதியில் போட்டது. முதலையும் அந்த பழங்களை தன் வீட்டிற்கு எடுத்து சென்று சாப்பிட்டு வந்தது. இவ்வாறாக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. தினமும் குரங்கு நாவல் பழங்களை முதலைக்கு பறித்து நதிக்கரையில் போட்டு கொண்டிருந்தது. ஒரு நாள் மிகவும் இனிப்பான நாவல் பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது முதலைக்கு ஒரு நயவஞ்சக எண்ணம் தோன்றியது. இந்த நாவல் பழங்களை மிகுந்த இனிப்பாக உள்ளது. இதனை தினமும் பறித்து சாப்பிடும் குரங்கின் இதயம் மிகவும் இனிப்பாக இருக்கும் வேண்டும். எப்படியாவது அதை சாப்பிட வேண்டும் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டது. சில நாட்கள் சென்றது. முதலைக்கு குரங்கின் இதயத்தை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் ஆழமாக தோன்ற ஆரம்பித்தது. இன்று எப்படியாவது அந்த குரங்கின் இதயத்தை சாப்பிட வேண்டும் என்று அந்த முதலை நினைத்தது. முதலை உடனே நாவல் பழ மரத்தருகே நீந்தி சென்று குரங்கிடம், நண்பனே, நீ எனக்கு தினமும் சுவையான நாவல் பழங்களை பறித்து நதியில் போடுகிறாய். நானும் உனக்கு சில பழங்களை சாப்பிட சேகரித்து உணவாக என் வீட்டில் வைத்துள்ளேன். நீ என் முதுகில் ஏறிக்கொள், நான் உன்னை என் வீட்டிற்கு கூட்டிச் செல்கின்றேன் என்றது. குரங்கு முதலையின் வார்த்தைகளை நம்பி அதன் முதுகில் ஏறி உட்கார்ந்தது. முதலை நீந்தி கொண்டே பாதி நதி வரை வந்துவிட்டது. குரங்கிடம், உனக்கு தெரியுமா, நான் உன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறேன். அதனால்தான் என் வீட்டிற்கு அழைத்துச் செல்கின்றேன் என்று கூறியது. அந்த புத்திசாலி குரங்கு அதிர்ச்சி அடைந்தது. நான் நண்பன் என்று முதலையிடம் பழகினேன். இந்த முதலையோ என்னை கொல்ல பார்க்கிறது. இதனிடமிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தது. அது சிறிது நேரம் யோசித்துவிட்டு, நண்பனே, நில் என்று கத்தியது. ஆஹா, நீ என் இதயத்தை சாப்பிட விரும்புகிறேன் என்று நீ எனக்கு முதலிலேயே சொல்லியிருக்க வேண்டாமா? நான் உனக்கு என் இதயத்தை கொடுத்திருப்பேன் அல்லவா? நான் பொதுவாக என் இதயத்தை மரத்தில்தான் மாட்டி வைப்பேன். வா, திரும்பிச் சென்று அதை எடுத்து வரலாம் என்றது. முட்டாள் முதலையும் திரும்ப நீந்தி சென்று நதிக்கரையை நெருங்கியது. உடனே குரங்கு முதலையின் முதுகிலிருந்து குதித்து மரத்தில் மேல் ஏறிக்கொண்டது. முட்டாளே, இதயமில்லாமல் யாராலும் வாழ முடியாது என்று உனக்கு தெரியாதா? எப்படியோ நீ ஒரு நல்ல நண்பனை இழந்து விட்டாய் என்று அது கத்தியது. முதலை ஏமாற்றம் அடைந்தது. இனிமேல் அதற்கு இனிப்பான நாவல் பழங்கள் எப்பொழுதும் கிடைக்கப் போவதில்லை. கதையின் நீதி: மனதில் தோன்றும் தீய எண்ணங்களுக்கு மதிப்பளிக்க கூடாது.